கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தால் என் சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். பாதாளம் என்றால் என்ன? பாவம் செய்து மரணமடைந்து செல்கிற இடம் தான் பாதாளம்னு சொல்லுவாங்க. அந்த பாதாளத்துல அழுகையும், இருட்டும், இருளும் நிறைஞ்சு இருக்கும் அந்த பாதாளம். அது எங்க இருக்குன்னா, பூமிக்கு அடியில இருக்கு. அதுக்கான வேதவசனம் எசையா 14:9. அந்த பாதாளத்துல மிகவும் கொடுமையா இருக்கும். இங்கேருந்து மேலேருந்து ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும். கொடூரமா இருக்கும். அந்த பாதாளம் வேதனையும், துன்பமும் நிறைஞ்ச இடமா இருக்கும். பூமியிலே நம்ம வேதனை தாங்க முடியல. அங்க பாருங்க பாதாளத்திலயும் போய் நீங்க வேதனைப்பட போறீங்க. அத நெனச்சு பாருங்க. அந்த பாதாளம் அந்த பாதாளத்துல யார் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தா, பிசாசு, சாத்தான், அசுத்தாவி எல்லாமே அங்க தான் இருக்கும். இந்த பிசாசு, சாத்தான், அசுத்தாவி எல்லாம் அங்க தான் இருக்குது. அந்த பாதாளத்துல யார் இருக்குன்னா, தேவன், கடவுள், சாமிய பார்க்கவே முடியாது. நீங்க அந்த பாதாளத்துல போனா, கடவுள், சாமி, தெய்வம்னு சொல்ற யாருமே உங்களால பார்க்க முடியாது. அந்த பாதாளத்துக்கு போனா திருப்பி வரவே முடியாது. ஒரு தடவ போயிட்டோம்னா அவ்வளோதான். திருப்பி வரவே முடியாது. அப்படி ஒரு குளோஸ் போட்டு அடைச்சிருவாங்க. எப்படின்னா, ஒரு ஜாடிக்குள்ள நம்மள அடைச்சு வைக்கிற மாரி, ஒரு பொட்டிக்குள்ள நம்மள அடைச்சு வைக்கிற மாரி அடைச்சு வச்சுருவாங்க. பாதாளம் செல்வம் யார் யாரு? கடவுள், தேவன், கர்த்தரை அறியாதவங்க. கடவுளே பார்க்காதவங்க, ஜெபம் பண்ணாதவங்க, கடவுளே யாருன்னே தெரியாதவங்க போவாங்க. அடுத்து உலக பணம், காசு, நகை, இச்சை, சிற்றின்ப ஆசை, சிகரெட்டு, தம்மு, தண்ணின்ற மாரி உலக ஆசையில, உலக காசை, உலக சிற்றின்பங்களுக்குள்ள வாழுறவங்க தான் பாதாளத்துக்கு போவாங்க. நான் சொல்லப்பா. எல்லாமே வேத வசனத்துல உள்ளத நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். என் சகோதரி. அப்புறம் வேத வேத வசனத்த படிக்காதவங்களுக்காக சொல்றது இது. புரிதா இல்லைங்க? யாரோ குற்றப்படுத்தவோ, துன்புறுத்தவோ இத நான் சொல்லல. வேத வசனத்த போட்டிருக்கத நான் சொல்றேன். ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது ஒவ்வொருத்தர் மேல வந்த கடமைன்னு 1 கொரிந்தியர் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு. அதன்படி நான் சுவிசேஷத்த அறிவிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும், ராஜ்யத்த சுவிசேஷத்த அறிவிக்கிறதுக்காகவும். மத்தவங்கள புண்படுத்தவோ, யாரோ துன்பப்படுத்தவோ இல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும், சுவிசேஷ உலகம் ஃபுல்லா சென்றடையவும், உலக கடையில வரைக்கும் கொண்டு சென்றடையவும் தான் இந்த சுவிசேஷத்த நான் ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென்.